நீங்கள் திரும்பி போங்க உண்டு. அப்போது நான் சொன்னேன், ஆளுநரை சந்திக்காமல் நாங்கள் இங்கே இருந்து போக மாட்டோம். அதுங்கிற புள்ளியிலும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. என்னத்துக்காண்டி இவ்வளவு ஒரு ஆண்கள் பெண்கள் ஒரு பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் பழைய மாணவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் ஸ்டார் பாய் கனிஸ்தான் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம் தாய் தமிழர்கள் அனைவருக்கும் இல்லை. அப்படி சுகமாக இருக்கீங்களா? நான் நல்லா சுகமாக இருக்கேன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சரியாக வந்து நடுக்குறத்தணையில் வந்து நிற்கிறேன். நடுக்குறத்தணை என்னென்னு சொன்னால் ஒரு மக்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்னென்னு சொன்னால் ஒரு பாடசாலையினுடைய அதிபரை அவர்கள் ஒருவரை மாற்றம் செய்ததுக்காக அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களும் சரி அந்த பாடசாலையை சேர்ந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். அந்த பாடசாலைகளுடைய நடைபெறுகின்ற பல பிரச்சனைகள் சம்பந்தமாக பழைய கல்வி அலுவலகம் மற்றும் கல்வி சார்ந்த ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நானும் அங்கே அணிக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் இது பற்றி என்ன மேலதிக விவரங்களை நாங்கள் உள்ள வீடியோ போய் சென்று பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் வந்து குளத்தணை பாடசாலை. இந்த குளத்தணை பாடசாலையிலே தான் இந்த மக்கள் போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே அதற்குரிய ஏற்பாடுகளை அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கையெழுத்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கு வருகின்ற மக்களுடைய கையெழுத்துக்களை பெற்று அது ஒரு மகஜராக ஒப்படைப்பதற்குரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பலர் இளைஞர்களும் வந்து இந்த கையெழுத்து போராட்டத்திலே தங்களுடைய கையெழுத்துக்களை இட்டு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்திலே முதியவர்கள் இளைஞர்கள் என்று இல்லாமல் பெண்களும் நிறைய பேர் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அதிகாலையிலே இந்த போராட்டம் தொடங்கி அந்த வகையிலே தங்களுடைய வேலைப்பாடுகளும் மத்தியிலும் வந்து இந்த போராட்டத்திலே பலர் இணைந்து கொண்டார்கள். குறிப்பாக ஆண்கள் இளைஞர்கள் பெண்கள் நிறைய பேர் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றினார்கள். நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது தெரியும் இதில் எவ்வளோ பேர் வந்து இதில் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் போலீஸும் வந்து அந்த நேரத்தில் அங்கே வந்திருக்கிறோம். அவர்களும் வந்து இப்படியான போராட்டம் என்று சொல்லி அறிஞ்சதாகவோ அல்லது ஏற்கனவே முன்கூட்டியே அனுமதி பெற்று இந்த போராட்டம் நடைபெற்றதால் இதற்குரிய பாடசாலைக்குரிய பாதுகாப்பை வழங்குவதற்காக பெண் போலீஸார் ஆண் போலீஸார் மற்றும் போக்குவரத்து கடமையில் ஈடுபடுகின்ற போக்குவரத்து துறை போலீஸ் அதிகாரிகள் உட்பட பலரும் இங்கு வந்திருந்தார்கள். ஆகவே அது சாடுவான ஒரு பதட்டமாகத்தான் இருந்தது. என்னென்னு சொன்னால் போலீஸ் வந்தாலே ஒரு பதட்டம் தானே. இருந்தாலும் தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவதாகவும் இல்லை, போராட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையிலே போராட்டம் ஆரம்பிப்பதற்குரிய பதாகைகள், அதாவது வாசகங்கள் எழுதிய பதாகைகள் வந்து தற்பொழுது வழங்கப்பட்டது. அதையும் வந்து பெற்றோர்கள் வந்து அதை பெற்றுக்கொண்டு தங்களுடைய எதிர்ப்பினையும் தங்களுடைய போராட்டத்தினுடைய உண்மைத்தன்மையையும் இந்த ஊடகங்களுக்கும் சரி மற்ற மக்களுக்கும் சரி வெளிப்படுத்துவதற்காக இந்த பதாகைகளையும் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது பாடசாலை மூன்றலிலே இந்த அமைதி வழி போராட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலேயும் பாடசாலை என்ற ரீதியிலே பல கோஷங்கள் எழுப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் அந்த கோஷங்கள் எழுப்புவதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கு பின்பாக அவர்கள் அமைதி வழி போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். இங்கே இந்த வீடியோ இனி பார்க்கைகளை தெரியும் இந்த போராட்டத்தினுடைய தன்மைகள் பாருங்கள். மாற்றாதே 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 எங்கள் அதிபர் எங்கள் அதிபர் மாற்றாதே 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 ரத்து செய் மாற்றாதே 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 எங்கள் அதிபர் எங்களுக்கு வேண்டும். மாற்றாதே மாற்றாதே எங்கள் அதிபர் 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 மாற்றாதே 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 எங்கள் அதிபர் எங்கள் அதிபர் எங்கள் உயிர் எங்கள் உயிர் எங்கள் உயிர்
மாற்றாதே மாற்றாதே ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் மாற்றாதே எங்கள் உயிர் எங்கள் உயிர் எங்கள் உயிர் எங்கள் நல்வன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நான் இந்த பாடசாலையில் கல்வி கற்றவர் என்ற வகையிலும் இந்த பழைய மாணவர் சங்கத்தின் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலும் நான் இங்கே இந்த விளக்கங்களை இந்த பாடசாலையில் என்ன நடந்தது என்பதை நான் தெளிவாக இங்கே எல்லாருக்கும் சொல்லி வைக்க வேண்டும். இங்கே நடந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட இந்த பாடசாலை எத்தனையோ வருடங்களாக இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காகவும் நல்ல முறையிலும் இந்த பாடசாலை இயங்கிக் கொண்டே இருந்தன. அந்த வகையிலே இந்த பாடசாலையை குழப்ப வேணுமென்ற விசமிகளால் இந்த பாடசாலையுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் அவர்கள் குழப்பிக்கொண்டே இருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களை நாங்கள் இனங்காண வேணும். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 வருடமாக ஒரு ஆசிரியர் இந்த பாடசாலைக்கே வந்திருந்தார். அவர் இந்த பாடசாலையிலே வந்த காலம் துவக்கம் இங்கே குழப்பமும் கூத்தும் பிரச்சனையும் தான் இங்கே நடந்து கொண்டிருந்தது. எனவே அந்த ஆசிரியர் அவர்கள் 2 மாணவர்களை தன்னோடு பயன்படுத்தி அவர்கள் ஊடாக இந்த பாடசாலையை சீர்குலைக்க வேணுமென்று அவருடன் சேர்ந்தவர்கள் இங்கே கொஞ்சம் விஷமிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஊட்பற்றில்லை, பள்ளிக்கூட பற்றில்லை, அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் இந்த பாடசாலையிலே இங்கே பிரச்சனைகள் நடக்கிறது என்று என்னுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் தெரியப்பட்டிருந்தது. இங்கே பாடசாலையிலே பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்போது தான் நான் இந்த பாடசாலைக்கு வந்து என்னென்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது இந்த பாடசாலையிலே ஆசிரியர்கள் எல்லாரும் மூளைக்கு மூளை அங்கே இங்கேயும் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள். ஏன் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆசிரியையோட நாங்கள் பாடசாலையிலே கல்வி கற்பிக்க முடியாது, ஆகையால் இவாவை மாற்றி இவாவுன்ற நடவடிக்கைகளை குறைச்சாதான் நாங்கள் இங்கே கல்வி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை எனக்கு சொல்லியிருந்தார்கள். அப்போது நான் என்னுடைய நிர்வாகத்தோடு கதைச்சு இந்த வலிய கல்வி பணிமனைக்கு நான் போய் அவர்களுக்கு 2 மகஜரும் கொடுத்திருந்தேன். 3வது தரமும் நான் போய் நேரடியாக அவரோட கதைச்சேன். இந்த பாடசாலையிலே இவ்வாவால் நான் குழப்பம், இங்கே குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர்கள் நடவடிக்கை எடுக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் பின்பு இங்கே குடத்தனை வடக்கிலே உள்ள விசமிகளால் அங்கே கடிதங்கள் இதுகளெல்லாம் அங்கே போய்கொண்டிருக்கின்றது. என்னவென்றால் இந்த அதிபர் கூடாது, அவர் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது, அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்கள் இந்த அதிபரை குறை கூறி விடயங்களை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது நான் அப்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் ஒன்று வருகின்றது. என்னென்றால் அதிபரை கோட்டை கல்விக்கு வரும்படியாக அவர்கள் கூப்பிட்டுருக்கின்றார்கள். அப்போது நான் உடனடியாக எனக்கு அந்த தகவல் கிடைத்ததும் நான் உடனடியாக என்னுடைய நிர்வாகத்துக்கு சொல்லியிருந்தேன், ஆளுநரை போய் சந்திக்க வேண்டும் என்று. அந்த வகையிலே ஆளுநரை முதல் தடவை என்னுடைய ஒரு மகஜருடன் நான் போயிருந்தேன். அப்போது அந்த செயலாளர் அவர்கள் எங்களை திருப்பி விட்டார்கள். ஏனென்றால் இந்த மகஜர் நீங்கள் ஆளுநரை சந்திக்க முடியாது என்று. அப்போ நான் திரும்பி வந்துவிட்டேன். 2ஆம் தரமும் இங்கே குழப்பங்கள் கூத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போது 2ஆம் தரமும் நான் அங்கே போயிருந்தேன். ஆளுநரை சந்திக்க வேணும் என்று அடம் பிடிச்சும் அவர்கள் சந்திக்க விடவில்லை. திரும்பவும் இங்கே ஒரே ஆசிரியர்மார் எல்லாரும் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிப்பது இல்லை, பிள்ளைகள் சும்மா அங்கே இங்கே திரிகிறார்கள். இவர்கள கூத்து தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் நான் 3ஆம் தரம் ஆளுநரை தொடர்ந்து நீங்கள் திரும்பி போங்க என்று. அப்போது நான் சொன்னேன்,
ஆளுநரை சந்திக்காமல் நாங்கள் இங்கே இருந்து போக மாட்டோம். நான் ஆளுநரை இன்றைக்கு சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று. அப்போதுதான் எனக்கு தெரிந்தவர் ஒருத்தர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் வந்தார். அவருக்கு நான் சொன்னேன், இப்படி ஆளுநரை கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்று. அப்போது அவர் கதைக்கு போட்டு உடனடியாக எனக்கு வந்து சொன்னார், உங்களை ஆளுநர் சந்திக்கின்றாராம், நீங்கள் வாங்க வேண்டும். அப்போது நான் இருக்க உடனே ஆளுநர் வந்து இருந்து வந்து என்னை எங்களை கூப்பிட்டார்கள் வர சொல்லி. அப்போது நான் 4 பேர் இருந்தால் நாங்கள் போயிருந்தோம். அப்போது ஆளுநருக்கு நான் சகல இங்கே பாடசாலையிலே நடந்த சகல பிரச்சனைகளையும் அவருக்கு நான் எடுத்து கூறினேன். இப்படி இங்கே நடக்கின்றது, இந்த ஆசிரியர் ஒருவராலான் இங்கே பிரச்சனை, அதை நீங்கள் அதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் அவருக்கு பல தடவைகள் அவர் எனக்கு சொன்னார். ஐயா, உங்களோட குடத்தனை வடக்கில் இருந்து பல கொம்பளைகள் வந்து கொண்டிருக்கின்றது. கடிதம் என்றால் வந்து குவிஞ்சு போயிருக்கின்றவாம். ஏனென்றால் இங்கே அதிபரை மாற்றணும், அதிபர் இங்கே நல்ல செயல்பாடுகள் இல்லை என்று சொல்லி கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அவரை உடனடியாக மாற்றணும் என்று கடிதங்கள் போய் அப்போ அவர் எனக்கு சொன்னார், இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் கேட்டேன், உங்களோட முடிவு என்ன ஐயாண்டு கேட்க அவர் சொன்னார் எனக்கு, நாங்கள் அவரை மாற்ற வேணும் என்று இதுவரையும் நாங்கள் திட்டமிடவும் இல்லை, அவரை மாற்ற வேணுமென்றது எங்கள்கிட்ட எந்த ஒரு எண்ணமும் இல்லை, நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னார். அப்போது நான் சொன்னேன், உங்களை நம்பித்தான் சார் நாங்கள் போகிறோம், இந்த மாற்றங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அவருக்கு நான் சொல்லி வச்சு போட்டு நாங்கள் வந்துட்டோம். திரும்பவும் ஒரு அதிர்ச்சி ஒன்று எங்களுக்கு வருகின்றது. என்ன என்று சொன்னால், இந்த அதிபர் அவர்களை தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை தந்தார்கள். அப்போது நான் மிகவும் கவலைப்பட்டு இந்த பாடசாலைக்கு வந்து கேட்டேன், என்ன நடந்தது என்னன்னு கேட்கும் பொழுது அவர் இப்படி சம்பவங்களை சொன்னார் எனக்கு. அப்போது நான் சொன்னேன், இங்கே யார் பொறுப்பெடுக்க போகின்றார்கள் என்று. ஆனால் நான் வந்த சமயத்தில் எல்லாரும் சொன்னார்கள், என்னடா பொறுப்பெடுக்க ஒரு நாங்கள் மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது இந்த 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் வகுப்புக்கு இன்னும் 2 மாதம்தான் இருக்கின்றது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கு. அந்த 5ஆம் ஆண்டு படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர், நான் அப்பட்டமாக சொன்னேன், அவர் அந்த டீச்சர்ஸோடு சேர்ந்தவர் தான். அவரும் சேர்ந்து தான் அவரும் சொன்னார், நான் பொறுப்பெடுக்க போகிறேன் என்று. நான் சொன்னேன், அது உங்களோட விருப்பம், நீங்கள் பொறுப்பெடுத்தாலும் விட்டானே அது உங்களோட விருப்பம் என்று நான் அதோட கதையை முடித்துவிட்டு திரும்பவும் அவர் பொறுப்பெடுத்திருக்கின்றார். இப்போது இந்த ஸ்காலர்ஷிப் வகுப்பு படிக்கிறவர்களின் நிலை என்ன, அவர் 2ஐயும் பார்க்க முடியுமா? அப்போ எங்களுடைய பிள்ளைகள் இந்த ஸ்காலர்ஷிப் இதில் பாஸ் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இந்த துரோகத்தனமான செயலை ஏன் செய்கின்றார்கள்? கல்வி கோட்டமாக இருந்தாலும் சரி தான், கல்வி வலயமாக இருந்தாலும் எங்களோட குடத்தன வடக்கு பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்ற நோக்கத்துக்காகத்தான் இதை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையால் நான் இவைகள் இந்த நடவடிக்கைகளை முற்றும் முழுதாக நிராகரிக்கின்றேன். அவர்களுக்கு நான் பல இதுகளையும் சொல்லி போட்டு, நான் இந்த பாடசாலையை மேலும் இந்த அதிபர் வர வேணும், இந்த அதிபருடைய இங்கே நடவர வேணும் என்று கேட்டுக்கொண்டு. வணக்கம். நான் இந்த பாடசாலையில் கல்வியேற்ற ஒரு பழைய மாணவன். என்னத்துக்காண்டி இவ்வளவு ஒரு ஆண்கள் பெண்கள் ஒரு பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் பழைய மாணவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், எங்களோட பாடசாலையின் அதிபரை 2 தரம் தற்காலிக இடமாற்றம் செய்திருக்கணும். அது அந்த தற்காலிக இடமாற்றம் என்னத்துக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் எங்களோட பாடசாலை மட்ட ரீதியிலான அமைப்புகளுக்கோ என்னத்துக்கோ எந்த ஒரு லெட்டர் மூலமோ இல்லை ஒரு வாக்கு மூலமாகவோ எங்களுக்கு தெரியல. வடமாகாண கல்வி ஆணையத்திலேருந்து எங்களோட பாடசாலைக்கு வந்தவினம், வலய கல்வியிலேருந்து வந்திருக்கணும், கோட்டை கல்வியிலேருந்து வந்திருக்கணும், எந்த ஒரு லெட்டரோ எங்களுக்கு பாடசாலை மட்ட அபிவிருத்தி சங்கத்துக்கோ பழைய மாணவர் சங்கத்துக்கோ பெற்றோர் சங்கத்துக்கோ தெரியல. அதான் நாங்கள் இன்றைய தினம் ஒரு அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்னது கண்டா, எங்களோட அதிபரை தற்காலிக இடமாற்றம் என்னத்துக்கு செய்தது? அவரில் ஏதாவது குறைபாடு இருக்கோ, இல்லை அவர் ஏதாவது தன்னை பணியை சரியாக செய்யலையோ? ஒரு அதிபர் தன்னை பணியை சரியாக இருந்தால் இவ்வளவு தூரம் அந்த அதிபருக்காண்டி இவ்வளவு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட மாட்டினோம்.
அதை சரியாக அதுக்கு மேலே இருக்கிற கோட்டை கல்வி அதிகாரி மேரோ வலய கல்வியோ இல்லை ஆளுநரோ சரியாக கொள்ளணும். எங்களோட அதிபரை வந்து நாங்கள் பணிமாற்றம் செய்ய வேண்டாம் என்று சொல்லல, இப்படி ஒரு தற்காலிகமான பணிமாற்றம் செய்ய வேண்டாம். ஏன் தற்காலிகமான அதுவும் 2 தடவை, முதல் ஒரு கிழமை பணிமாற்றம் செய்து விட்டவினம், இப்போ அது திரும்ப பேருந்து மறுபடியும் வந்தவர், இப்போ திரும்ப இப்போ ஒரு தற்காலிகமாக பணிமாற்றம் செய்து விட்டுருக்கணும். அப்படி செய்கிற பட்சத்தில் எங்களோட மக்களுக்கோ பிள்ளைகளுக்கோ சரி மனதில் ஒரு எண்ணம் வருது என்னடா இவர் ஏதோ தப்பு செய்திருக்கிறார். 15 வருஷம் 20 வருஷம் கடமையாற்றின ஒரு அதிபர் எங்களோட பாடசாலையில் வந்து அவரை பற்றி நல்ல விஷயங்கள் கூறிக்கொண்டு போனால் கூறி முடியாது. ஏன்னா அரசாங்கத்தால் வந்து செய்த திட்டங்களை விட எங்களோட ஊர் மக்களோட கலந்து ஆலோசித்து கதைச்சு எடுத்து செய்த திட்டங்கள்லாம் இன்னும் பள்ளிக்கூடத்துலேயே இருக்குது. நிறைய திட்டங்கள் உங்களுக்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படி ஒரு சிறந்த ஒரு கடமையாற்றி கொண்டு வந்த அதிபரை தற்காலிக இடமாற்றம் ஏன் செய்தது? அதான் எங்கட முக்கியமான காரணம். அதுதான் தற்காலிக இடமாற்றத்தை ரத்து செய்யணும். இல்லையென்றா தற்காலிக இடமாற்றம் ஏன் செய்த நீங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சரியான ஒரு காரணம் ஒன்று எங்களுக்கு மக்களுக்கு தெரிவிக்கணும். நன்றி. நான் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர். எமது அதிபர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னவென்றால், எமது அதிபர் வந்து 1998ஆம் ஆண்டு இந்த பாடசாலைக்கு வந்து எமது பிள்ளைகளை எவ்வளவு உச்சநிலைக்கு அவர் வழி அனுப்பி வச்சிருக்கின்றார். மற்றும் இந்த பாடசாலைக்கு எவ்வளவு எங்களுக்கு தெரியாமலே எவ்வளோ நன்மைகளை எங்களோட கலந்து ஆலோசித்து தான் செய்கின்றார். அப்படிப்பட்ட அதிபரை இந்த விசாமிகள் சில எங்களோட சோதிலிங்கம் ஐயா சொன்னமாய் சில விசாமிகள் இந்த பாடசாலை சமூகத்தை குழப்ப வேண்டும் என்றும் கல்வியை சீர்குலைக்க வேண்டும் என்றும் குழப்பி அடித்து தற்காலிகமாக வலியமோ கோட்டமோ எங்களுக்கு இதுவரையும் தெரியப்படுத்தவில்லை நிர்வாகத்துக்கு. அதனால் அவரை மீண்டும் நமது பாடசாலைக்கு அவர் பணியை தொடர வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவரை 2 வருஷம் பூர்த்தியடைய நாங்கள் சந்தோஷ முறையாக அவருக்கு பிரியாவிட வச்சு அவரது இல்லத்துக்கு நாங்கள் அனுப்புவோம். இதை விட நாங்கள் பெருசாக ஒன்றும் கூற விரும்பவில்லை. மாணவராகவும் பெற்றோர் சார்பிலையும் நான் கதைக்கு வந்திருக்கிறேன். எங்களோட அதிபர் வந்து வளமையாக காலமாக 6 மணிக்கே எங்களோட ஸ்கூலுக்கு வந்துடுவேன். 6 மணிக்கு வந்து பிள்ளைகளை நாங்கள் வந்து 6:30க்கு அவரை நம்பி அனுப்பிடுவோம். ஆனால் இப்போ தற்காலிக இடமாற்றம் செய்து நேற்று 6:50 ஆகியும் இந்த பள்ளிக்கூடம் திறக்கவே இல்லை. பிள்ளைகள் எல்லாம் வந்து வெளியில் நின்றுட்டு போயினாங்க. மற்றது கிரேட் 5 படிப்பிக்கிற ஒரு சார் தான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பொறுப்பேற்று இருக்கிறார். அவர் என்ன 2 மாதம் தான் கிடக்கு பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் ஆகிறதுக்கு. சார் வந்து கிச்சனுக்குள்ளேயே நிற்கிறார். ஸ்காலர்ஷிப் வகுப்பு கூட படிப்பிக்கல. பெங்களுக்கு கட்டாயம் அதிபர் வேணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்த இவ்வளோ காலமும் எங்களோட அதிபர் வந்து பணியாற்றி அவரில் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கப்படவில்லை இது வரைக்கும். புதுசாக ஒரு டீச்சர் வந்து தேவையில்லாத கதைகளை கதைச்சு புரளிகளை கதைச்சு அதிபரை வந்து வேறு ஆசிரியரோட தப்பாக கதைச்சு பெற்றோரை மற்றது பழைய மாணவர்கள் எல்லாரையும் அதிபரை தப்பாக கதைச்சு புரளி கிளப்பி இன்றைக்கு பள்ளிக்கூடத்தின் படிப்பே சீர்கட்டு நிற்குது. எங்களோட பிள்ளைகளோட படிப்பு தான் கெட்டு போகுது. அது மட்டும் இல்லை, நேரம் மற்ற ஒழுக்கம் எவ்வளோத்தையும் எங்களோட அதிபர் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறார். டைமுக்கு வருவாங்க, டைமுக்கு இதாண்டுவாங்க. ஆனால் இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு பொறுப்பாக ஒன்றும் இல்லை. மற்றது இந்த புதுசாக ஒரு டீச்சர் வந்தபடியே தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்து எங்களுடைய ஸ்கூலுக்கு. எங்களுக்கு கட்டாயமாக அதிபர் வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இல்லாத குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுமோ அதே மாதிரி ஒரு அதிபர் இல்லாத பள்ளிக்கூடம் எவ்வளவு தரங்கட்டு போகுது, எவ்வளோ சீர்குலைது, அதோட பிள்ளையோட படிப்புகள் எல்லாம் கட்டு போகுது. ஆகவே எங்களுக்கு தற்காலிக இடமாற்றம் இல்லாமல் எங்களுக்கு கட்டாயம் அதிபர் வேண்டும். மற்றது என்ன, ஒரு கோர்ட்ஸில் கூட எதிர் திசையில் வந்து ஒரு குற்றவாளியை நிப்பாட்டி தான் விசாரணை செய்வாங்க. ஆனால் இங்கே தற்காலிக இடமாற்றமே செய்திருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் விசாரிக்கணுமெண்டா எங்களோட அதிபரை வச்சுக்கொண்டு நீங்கள் விசாரணை செய்ய வேண்டியதுதானே. என்ன காரணத்துக்காக நீங்கள் தற்காலிகமாக இப்படி செய்த நீங்கள் அப்படி செய்தாண்டா அவர் செய்தது உண்மையாகிவிடும். ஆனால் கட்டாயமாக இந்த தற்காலிகத்தை இடமாற்றத்தை ரத்து செய்து எங்களுக்கு அதிபரை தந்துமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். தான் பெற்றோர் இது எந்த பிள்ளை 2 பேர் படிக்கணும் சேரது காசு சேர இடம் மாற்றம்னு சொல்லியிருக்க எங்கே கேட்டோன்னே இதாக போட்டு அதுங்கிற பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. தற்காலிகம் தாக்க ஒரு எங்களை அவர் தான் கருசெல்லாம் வேண்டும். எங்களுக்கு நல்ல நம்ம ஆரம்பங்களுக்கு எங்கிட்ட பிள்ளை போய் சேர் வந்துவிட்டுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாள். வந்து நாங்கள் அடிக்கடி பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம எப்படி ஒரு சேர் நல்ல மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளை. இப்போ தான் சில பேர் இப்படி தான் சார் அப்படி மாற்றிக்கொண்டே இருக்கு. அது வேறு திருப்பி தரணும் எங்களுக்கு. நல்ல மாதிரி சார் நல்ல மாதிரி தான் இருக்கிறேன். நான் பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி நல்ல தான் சார் சொல்லு நான் பெருங்க சார். ஏன்னா உங்கள் பிள்ளைகள் நான் எல்லா பிள்ளைகள் ஸ்கூல் மூடப்பட்டால் இப்போ பிள்ளைகள் சரியாக போடணும். அதான் எங்களுக்கு பிள்ளை சேரான்னு எங்களுக்கு தேவை சார்.
நான் பழைய மாணவராக இருந்துக்கிறேன், இப்போ பெற்றாராக இருந்திருக்கிறேன். சொன்னால் இந்த பள்ளிக்கூடத்தில் வேறு உலகத்திலையும் அப்படியே ஒரு அதிபரை நாங்கள் பார்த்துருக்கே இல்லாது. எங்களோட அதிபர் வந்து 6 மணிக்கே இங்கே வந்துடுவார். வந்து சகல வேலைகளும் கூட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் தான் செய்கிறது. பிள்ளைகளை வந்து ஒரு வேலையும் வாங்குறது, டொய்லெட் கழுவுறதுலேருந்து அவர் தான் செய்கிறது. முந்தி அவர் இருக்க முன்னமே 9ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இருந்தது. இப்போ அவர் வந்த அப்புறம் தான் ஓயல் வரைக்கும் இந்த பள்ளிக்கூடம் இவ்வளவு சிறப்பாக வருது. அதுக்காண்டி அவரை இடமாற்றம் செய்யாமல் உடனடியாக அவர் எங்கள் அதிபர் எங்களுக்கு வேண்டும், உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாடசாலை சங்கத்தின் ஒரு உறுப்பினர் வலையத்தை கொடுத்து ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்தினா ஸ்டார் பாய் கனிஸ்தான் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.